அன்பார்ந்த தேவ ஜனங்களே, அருமையான நண்பர்களே, தேவனுடைய ஜனங்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவ சித்தத்திற்கு விரோதமாக சுய சித்தம், மனுஷ சித்தம், பிசாசின் சித்தங்கள் கிரியை செய்கின்றன. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனின் சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்தார் என்று வேதவசனத்திலிருந்து விளங்கிக் கொள்ளுகிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரையுள்ள வசனங்களில் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அருமையான நண்பர்களே, தேவனுடைய ஜனங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்தார் என்பதை இந்த வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அந்த புஸ்தக சுருள் என்று சொன்னால் என்ன? அதுதான் தேவனுடைய சிந்தை. தேவனுடைய சிந்தையில் இருந்த தேவ சித்தத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். தேவனுடைய மனதில் இருந்தது என்ன? தேவனுடைய சிந்தையில் இருந்தது என்ன? பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய சிந்தை தான், தேவனுடைய மனதுதான் நமக்கு பிரமாணங்களாய், வசனங்களாய், சத்தியமாய், சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. ஆகையினால் வேத புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வசனங்கள் எல்லாம் தேவ சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சிந்தையை அது வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய நோக்கத்தை அவைகள் வெளிப்படுத்துகின்றன. அந்த தேவனுடைய வசனங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவ நோக்கங்கள், தேவ சித்தங்கள் நிறைவேற ஆரம்பிக்கின்றன. கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு சீஷர்களை பார்த்து, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொன்னார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சில நேரங்களில் சாப்பிட வேண்டிய நேரம் சாப்பிடாமல் இருந்தார். சமாரியா ஸ்திரியோடு பேசுகிற அந்த சூழ்நிலையில் தான் இந்த வசனங்களை அவர் சொல்லுகிறார். இயேசு சமாரியா ஸ்திரியோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படியாய் அவர்கள் பட்டணத்துக்குள்ளே போயிருந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவுக்கு ஆகாரம் முக்கியமல்ல, தேவ சித்தம் செய்வதுதான் முக்கியமாயிருந்தது. ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த ஸ்திரியை சந்தித்து சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லாவிட்டால் திரும்ப அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகையினால் பசியான அந்த நேரத்திலே, தாகமான அந்த நேரத்திலே, பலவீனமான அந்த நேரத்திலே அவர் ஓய்வு எடுக்காமல், ஆகாரம் அருந்த வேண்டிய நேரத்தில் அவர் ஆகாரத்தை அருந்தாமல், தண்ணீர் குடிக்க வேண்டிய அந்த நேரத்திலே தண்ணீரை குடிக்காமல், ஆத்மதாகம் உள்ளவராக, தேவ சித்தம் செய்யக்கூடியவராக சமாரியா ஸ்திரியோடு அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அப்படி பேசின நிமித்தமாக முதலாவது அவள் ரட்சிக்கப்பட்டாள். அவள் மூலமாக சமாரியாவில் உள்ள அநேக ஜனங்கள் கர்த்தராகிய இயேசுவை இழுக்கப்பட்டார்கள். ஆகையினால் தான் இயேசுநாதர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொன்னார். தேவனின் சித்தம் செய்வதெந்தன் ஆகாரம் என்றார் உமது மைந்தன். தேவனின் சித்தம் செய்வதெந்தன் ஆகாரம் என்றார் உமது மைந்தன். சித்தம் என்றென்றும் செய்ததினால் அவர் மேலில் மாறாத அன்பு வைத்தீ. சித்தம் என்றென்றும் செய்ததினால்
அவர் மேல் நீ மாறாத அன்பு வைத்தீ. தேவனே உம் சித்தம் செய்திடவே வருகின்றேன் என்ற மைந்தனை போ. தேவனே உம் சித்தம் செய்திடவே வருகின்றேன் என்ற மைந்தனை போ. உம் சித்தம் பூர்ணமாய் செய்திடவே உம்மண்டை வருகின்றேன். உம் சித்தம் பூர்ணமாய் செய்திடவே உம்மண்டை வருகின்றேன். தேவ சித்தம் செய்வதுதான் என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று கர்த்தராகிய இயேசு சொன்னார். நியாயப்பிரமாண காலத்திலே செலுத்தப்பட்ட ஐம்பெரும் பலிகளில் ஒரு பலிதான் போஜன பலி. போஜன பலி தேவ சித்தம் செய்வதை காட்டுகிறது. போஜன பலிக்குரிய மாவு மெல்லிய மாவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். தானியத்தை எடுத்து மெல்லிய மாவாக்க வேண்டுமானால் பல நேரங்களிலே அந்த தானியம் இடிபட வேண்டும் என்பது நமக்கு நன்றாய் தெரிகிறது. அப்படி இடிக்கப்படும் பொழுது அதில் இருக்கிறதான அந்த தானியம் முற்றிலுமாய் பல்வேறு விதத்தில் நொறுக்கப்பட்டு அது மெல்லிய மாவாய் மாற்றப்படுகிறது போல ஆண்டவர் நமக்குள் இருக்கிற சுயத்தை உடைக்கும்படி பல விதத்திலே பலர் மூலமாக நம்மை நொறுக்கிக் கொண்டே இருப்பார். சில நேரத்தில் தேவன் நம்மை நொறுக்குவார், சில நேரத்தில் மனிதர்கள் நம்மை நொறுக்குவார்கள், மேலிருக்கிறவர்கள் நம்மை நொறுக்குவார்கள், கூட இருப்பவர்கள் நொறுக்குவார்கள், நமக்கு கீழே இருப்பவர்களும் கூட நம்மை நொறுக்குவார்கள். அப்படி நொறுக்கப்படும் பொழுது நம்முடைய சுயமெல்லாம் தகர்க்கப்பட்டு உடைக்கப்பட்டு நாம் தேவனுடைய சித்தம் செய்யும்படியாய் பக்குவப்படுத்தப்படுகிறோம். ஆகையினால் போஜன பலியில் இருக்கிறதான அந்த மாவு எப்படி மெல்லிய மாவாய் இருக்கிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சுயமெல்லாம் நீங்கி நாம் பரிபூர்ணமாய் தேவ சித்தம் செய்யக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறபடியினால் நியாயப்பிரமாண காலத்திலே நிழலாட்டமாக போஜன பலியை ஜனங்கள் செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதன்படி ஜனங்கள் போஜன பலியை செலுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டிலே அதற்குரிய அர்த்தத்தை விளங்கி நாம் தான் உண்மையிலாகவே தேவனுடைய பரிபூர்ண சித்தம் செய்யும்படியாக நம்மை ஒப்புக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். மெல்லிய மாவாக நொறுக்கி என்னை போஜன பலியாக மாற்றி விடும். மெல்லிய மாவாக நொறுக்கி என்னை போஜன பலியாக மாற்றி விடும். பிரதிஷ்டை செய்தென்றும் ஒன்றாகிட பரனேவும் மண்டை நான் வந்து சேர்ந்தே. பிரதிஷ்டை செய்தென்றும் ஒன்றாகிட பரனேவும் மண்டை நான் வந்து சேர்ந்தே. தேவனேவும் சித்தம் செய்திடவே வருகின்றேன் என்றவும் மைந்தனை போ. தேவனேவும் சித்தம் செய்திடவே வருகின்றேன் என்றவும் மைந்தனை போ. உம் சித்தம் பூர்ணமாய் செய்திடவே மண்டை வருகின்றேன். உம் சித்தம் பூர்ணமாய் செய்திடவே மண்டை வருகின்றேன். கர்த்தராகிய இயேசு சுய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம் தேவனுடைய வசனத்தின் மூலமாக. இயேசுநாதர் பேசும் பொழுது சொன்னார், நான் என் சுயமாய் ஒன்றுமே பேசவில்லை என்று சொன்னார். பிதாவாகிய தேவன் எனக்கு என்ன கட்டளை இடுகிறாரோ அதை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். திரும்ப அவர் சொல்லுகிறார், என் சுயமாய் நான் ஒன்றுமே பேசவில்லை. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருந்தான். ஆகையினால் அந்த பிசாசு என்ன செய்கிறான்? தன்னுடைய சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். யார் யார் தங்களுடைய சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறார்களோ அது பொய்யாக மாறிவிடுகிறது. ஆகையினால் இயேசுநாதர் தன்னுடைய சொந்தத்திலிருந்து ஒன்றும் எடுத்து பேசாதபடி பேசினால் அவர் தேவனுடைய வசனத்தை தான் பேசுவார்.
தேவன் சொன்னதை அவர் பேசுவார். ஆகையினால் இயேசுவின் வாயிலிருந்து வந்ததெல்லாம் சத்தியமாயிருந்தது. சொந்தத்திலிருந்து பேசும் பொழுது பொய் உண்டாகிறது. சொந்தத்திலிருந்து பேசாமல் தேவன் சொல்லுவதை நாம் சொல்லும் பொழுது அது சத்தியமாய் மாறுகிறது. ஆகையினால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டாயிற்று. மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம் வந்தது, பிசாசின் மூலமாய் பொய் வந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது. கர்த்தராகிய இயேசு சுயசித்தம் செய்வதில்லை என்பதை இன்னும் நாம் ஆழமாய் பார்க்கும் பொழுது கெத்சேமனையில் அவருடைய ஜெபத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார் பிதாவிடத்தில். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுது என்று சொல்லி தன்னுடைய சித்தம் நிறைவேற வேண்டாம், பிதாவின் சித்தம் நிறைவேறினால் போதும் என்று தன்னை ஒப்புக் கொடுத்தார். இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? பிரியமானவர்களே, அவருக்கு நன்றாய் தெரிந்தது. சீக்கிரமாக நான் முழு உலகத்தின் பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் சுமந்து கல்வாரி சிலுவையிலே ஆணியிலே தொங்கும் பொழுது நிச்சயமாக பிதாவாகிய தேவன் ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனத்தின்படி தன்னுடைய முகத்தை நிச்சயமாக மறைப்பார் என்று அவருக்கு நன்றாய் தெரியும். அவர் தன்னை கைவிடுவார் என்று தனக்கு நன்றாய் தெரியும். அவர் பேசாமல் இருப்பார் என்று தனக்கு நன்றாய் தெரியும். அவர் கேளாதவர் போல் இருப்பார் என்று தனக்கு நன்றாய் தெரியும். இதையெல்லாம் விளங்குகிறதான இயேசு கிறிஸ்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொன்னார். ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுது என்று சொல்லி பரிபூர்ணமாய் தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு சுயசித்தம் செய்யவில்லை, அதே நேரத்தில் மனுஷ சித்தமும் கூட அவர் செய்யவே இல்லை. கானா ஊர் கல்யாணத்தில் ரசம் குறைபட்ட போது மரியாள் வந்து கர்த்தராகிய இயேசுவிடம் ரசம் இல்லை என்று சொன்னாள். அதற்கு ஆண்டவராகிய இயேசு, ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். பிரியமானவர்களே, தண்ணீரை ரசமாக்கவும் ஒரு வேலை இருக்கிறது. என் வேலை என்று சொன்னால் பிதாவின் வேலை. கர்த்தராகிய இயேசு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கிரியை செய்ய வேண்டுமானாலும் தேவனுடைய வேலைக்கு காத்திருப்பார். அந்த வேளையில் தான் அவர் செய்ய வேண்டியதை செய்வார். ஒவ்வொரு நாளும் எந்த இடத்திற்கு போக வேண்டும், என்னென்ன பேச வேண்டும், என்னென்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை தேவனிடத்திலிருந்து கேட்டு அதன்படியே அவர் செய்வார். ஆகையினால் தான் பகற்காலங்களிலே அவர் பல இடங்களில் போய் ஊழியம் செய்தாலும் ராக்காலங்களிலே ஒலிவமலையிலே தங்கியிருக்க காரணம் என்ன? அந்த ஒலிவமலையில் வைத்துத்தான் பனியாயிருந்து ஜெபம் பண்ணும் பொழுதுதான் தேவ சித்தம் என்ன என்று அவர் பகுத்தறிவார். எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்னத்தை சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் தேவனிடத்திலிருந்து பகுத்தறிந்து அதன்படி அவர் சொன்னபடியினால் தான் கானாவூர் கல்யாணத்திலே தண்ணீரை ரசமாக்க வேண்டியதும் கூட அதற்கு ஒரு வேலை இருக்கிறது. காலத்துக்கு முன்னால் அவர் தண்ணீரை ரசமாய் மாற்றவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில அற்புதங்கள் நடக்க ஒரு நாள் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு மாதம் இருக்கிறது, ஒரு வருஷம் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அற்புதங்கள் நடக்குமே தவிர காலத்துக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கவே நடக்காது. தேவ சித்தப்படி ஆண்டவர் உன்னை மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டிருப்பாரானால் அவர் உன்னை மாற்ற வேண்டிய நேரத்தில் மாற்றித்தான் செய்வார். ஒருவேளை உன் வாழ்க்கை தண்ணீரை போல ருசி இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் அந்த தண்ணீரை மாற்றக்கூடிய ஒரு வேலை இருக்கிறது, காலம் இருக்கிறது. ஒருவேளை உன்னிடத்தில் ரசம் குறைபட்டிருக்கலாம், குறைவானதை நிறைவாக்க, இல்லாததை உருவாக்க ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த வெளிப்பாடு மரியாளுக்கு எப்படித்தான் கிடைத்ததோ தெரியாது. இயேசுநாதர் தண்ணீரை ரசமாக்க போகிறார் என்ற வெளிப்பாடு அவருக்கு எப்படி கிடைத்தது என்று நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் அவள் ஒரு வெளிப்பாடு உள்ள ஸ்திரீ என்பதை மறக்க முடியாது. சில சம்பவங்கள் நடக்கும் முன்னே அவள் வெளிப்பாடு பெற்றிருக்கிறாள். பிரியமானவளே, கானாவூர்ல ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்பதை அவள் வெளிப்பாடு பெற்று சொல்லுகிறாள். ஆகையினால் தான் அவள் வேலைக்காரரை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறாரோ
அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போனாள். அவளுக்கு நன்றாய் தெரிகிறது ஏதோ ஒன்று நடக்க போகிறது. அதுபோல அந்த வேலை வந்த பொழுது இயேசுநாதர் என்ன செய்தார்? வேலைக்காரரை கூப்பிட்டார். அந்த 6 கற்சாடிகளிலும் தண்ணீரை நிரப்பும்படி சொன்னார். அதை ஆசீர்வதித்தார். தண்ணீரானது ரசமாய் மாற்றப்பட்டது. அப்பொழுது அவரிடத்தில் கேட்டார்கள். அங்கே கல்யாண வீட்டிலே பேச்சு நடக்கிறது. முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதா இருக்கிறதே. சாதாரணமாக ருசி குறைந்த திராட்சை ரசத்தை பின்னாகத்தான் கொடுப்பார்கள், ருசி உள்ளதை முன்னாக கொடுப்பார்கள். நீரோ ருசி குறைந்ததை முன்னால் கொடுத்து விட்டு ருசி கூடினதை பின்னாக கொடுக்கிறீரே என்று சொல்லி கல்யாண வீட்டிலே பேசிக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, இயேசுநாதர் அப்படித்தான் செய்வார். நம்முடைய வாழ்க்கையின் முற்பகுதி ருசி குறைந்ததாய்த்தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் பிற்பகுதி ருசி உள்ளதாய் மாறும். வாழ்க்கையின் முற்பகுதி ஒருவேளை அந்தகாரம் போல, மந்தாரம் போல, மப்பு போல காணப்படலாம். ஆனால் வாழ்க்கையின் முடிவு ஒளிமயமாக பிரகாசம் உள்ளதாக அமையும்படி கர்த்தர் செய்து விடுகிறார். ஆகையினால் முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசத்தின் ருசி அதிகமாய் காணப்பட்டது. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் அதுதான். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே, ஞானஸ்நானம் எடுத்த ஆரம்பத்திலே, பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்ற ஆரம்பத்திலே, ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலங்களிலே ஒருவேளை நாம் அவ்வளவு ருசியாய் மற்றவர்களுக்கு இருந்திருக்க முடியாது. ஆனால் நாம் நம்புகிற இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். அவர் உன்னுடைய வாழ்க்கையின் முந்தின பகுதியை பார்க்கலும் பிந்தின பகுதியை மேன்மை உள்ளதாக்குவார். ஆகையினால் தான் பழைய ஏற்பாட்டிலும் கூட ஆலயத்தை பற்றி ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், ஆலயத்தின் முந்தின மகிமை பார்க்கலும் பிந்தின மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு பெரிதாய் அமையப் போகிறது, பிரகாசமாய் அமையப் போகிறது, மகிமை உள்ளதாய் மாறப் போகிறது. அந்த ஆலயம் நான் தான். நம்முடைய முந்தின மகிமையை பார்க்கலும் பிந்தின மகிமை பெரிதாயிருக்கும். ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்த அந்த பிரகாசத்தை பார்க்கலாம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஆரம்ப காலத்தில் இருந்த மகிமையை பார்க்கலாம். நாம் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நம்முடைய மகிமை பெரிதாயிருக்கும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையின் விசுவாசம். ஆகையினால் தான் பவுல் சொல்வது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே நாம் எல்லாரும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்தது, மரியாதை பார்த்து சொல்கிறார், ஸ்திரியே, என் வேலை இன்னும் வரவில்லை, உனக்கும் எனக்கு என்ன? அதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம், கர்த்தராகிய இயேசு தன்னுடைய தாயின் சித்தம் கூட செய்யவில்லை. நம்மை அன்பாய் நேசிக்கிற தாய்மாருடைய சித்தத்தை சில வேளை நாம் செய்து விடுகிறோம். ஆனால் அந்த தாயின் சித்தத்தை பார்க்கலும் மனுஷரின் சித்தத்தை பார்க்கலும் பெரிய சித்தம் தான் தேவ சித்தம். நான் ஊழியத்துக்கு புறப்பட்ட ஆரம்ப காலத்தில் என்னுடைய தாய் வந்து ஊழியத்துக்கு போகக்கூடாது என்று தான் சொன்னார்கள். அவருடைய விருப்பம், நான் நல்லா கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தனா இருக்கணும், அவர்களையும் கவனிக்கணும், அதுதான் அவங்களுடைய விருப்பம். நல்லா வேலை செய்யணும், நல்ல வீட்டில் குடியிருக்கணும், நல்ல குடும்பஸ்தனா இருக்கணும், அவர்களோட கூட இருக்கணும், அதுதான் அவங்களுடைய விருப்பம். பவுல் எப்படி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாமல் ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல நானும் ஒப்பு கொடுத்தேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மரியாதையின் சித்தம் செய்யவே இல்லை. அடுத்தது சீசர்களும் ஒரு முறை அவர் பேசிக்கொண்டே இருந்தார். கர்த்தராகிய இயேசு சீசர்களிடம், நாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றார்.
இந்த சம்பவத்திலிருந்து என்ன விளங்குகிறோம்? இயேசு கிறிஸ்து சீசருடைய சித்தம் கூட செய்யவில்லை, மனுஷ சித்தம் கூட செய்யவில்லை. பேதுரு என்ன சொல்லுகிறார்? நீர் பாடுபடக்கூடாது, நீ எருசலேமுக்கு போகக்கூடாது, நீர் மரணமடையக்கூடாது, பிரதான ஆசாரியனாலும் மூப்பனாலும் போர் சேவகராலும் நீர் பாடுபடக்கூடாது என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசுவுடைய விருப்பம் அதல்ல. தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ சித்தம் செய்யவே இல்லை. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மனுஷ சித்தங்கள் வந்து நம்மை தொட ஆரம்பிக்கும், தாக்க ஆரம்பிக்கும். ஆகையினால் பேசுவது யார் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசுவுக்கு ஆவிகளை பகுத்தறியும் ஒரு வரம் இருந்தது. பேதுரு வாயசைக்கிறான், பேசுவது எல்லாம் பிசாசு. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கண்டுபிடித்து விட்டார். பேதுரு அல்ல, பிசாசு தான் பேசுகிறான் என்று கண்டுபிடித்து விட்டார். ஆகையினால் தான் எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். அந்த பிசாசும் பாருங்கள், இயேசுவை வஞ்சிக்கும்படி எப்படி வந்தான்? ஆரம்ப காலத்திலே வெளியரங்கமாய் வந்தான், வந்து இயேசுவை சோதித்தான். இயேசுநாதர் ஜெயித்து விட்டார். ஆகையினால் ஆதாமின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதுபோல் அந்த பிசாசு செய்திருக்கிறான். ஆதாமை ஏமாற்றும்படி பிசாசு பிசாசாகவே வரவில்லை, வெளியரங்கமாய் வரவில்லை, இருளின் அதிகாரியாய் வரவில்லை, அந்தகாரத்தின் லோகாதிபதியாய் வரவில்லை. அவன் என்ன செய்தான்? பாம்புக்குள்ளே ஏறி பாம்பை வாயசைக்க வைத்தான். பிசாசு உள்ளே இருந்து பேசினான். அதே முறைமையை இங்கும் கூட இரண்டாம் ஆதாமை வஞ்சிக்க முடியாது செய்கிறான். சீசர்களிலே யாரை தெரிந்து கொண்டால் நன்றாக பேசுவார்கள் என்று சொல்லி அவன் பேதுருவை தெரிந்து கொண்டான். ஏனென்றால் அவன் தான் அடிக்கடி நல்ல வெளிப்பாடெல்லாம் சொல்லுகிற மனுஷன். இயேசுநாதர் கேட்டார் அல்லவா, என்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பிரியமானவர்களே, அப்பொழுது சீசர்கள் சொன்னார்கள், உம்மை சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், உம்மை சிலர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று சொல்லுகிறார்கள், உம்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள். இயேசுநாதர் கேட்டார், சீசர்களே நீங்கள் சொல்லுங்கள், நான் யார் என்று சொல்லுங்கள். அப்பொழுதுதான் பேதுரு சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசுநாதர் சொன்னார், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். நல்ல வெளிப்பாடு உள்ள மனுஷன் தான் பேதுரு. ஆகையினால் பிசாசு பார்த்தான், வெளிப்பாடு உள்ள ஒரு ஆளுக்குள்ள ஏறினால்தான் அவன் பேசுவதை இயேசுநாதர் ஏற்றுக்கொள்வார் என்று அவன் நினைத்தான். ஆனால் இயேசுநாதரோ அவர் எல்லா வரங்களிலும் ஜொலிக்கிறவர், ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர், யாதொரு வரத்திலும் குறைவில்லாமல் இருந்தவர், ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை உள்ளவர். ஆகையினால் எளிதாக கண்டுபிடித்தார், பேசுவது பேதுரு அல்ல, பிசாசுதான் பேசுகிறது என்று கண்டுபிடித்தார். ஆகையினால் அந்த யூதாஸ் காரியத்தை கடைசியில சிநேகிதனே என்று அழைத்தாரே, அந்த வார்த்தையை பேதுருக்கு உபயோகிக்கவே இல்லை. பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய். ஆகையினால் பேதுருவை அல்ல, பேதுருக்குள் இருக்கிற பிசாசைத்தான் அவர் துரத்தினார். பின்னாக போ. பிரியமானவர்களே, இவ்விதமாய் பல்வேறு பிசாசுகளிலிருந்து இந்த பேதுருவும் சீசர்களும் விடுபட்டபடியினால் தான் பிற்காலத்திலே நல்ல ஊழியர்களாய் மாறினார்கள். ஆகையினால் இயேசுநாதர் மனுஷ சித்தம் செய்யவே இல்லை என்பதை இந்த வசனங்களில் இருந்து விளங்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக அவர் பிசாசின் சித்தம் செய்தாரா? செய்யவே இல்லை. இந்த பிசாசு கர்த்தராகிய இயேசு உபவாசித்து 40 நாள் உபவாசம் பண்ணி களைத்திருக்கும் பொழுது, பலவீனமாயிருக்கும் பொழுது, பசியாயிருக்கும் பொழுது பிசாசு வந்து அவரோடு சம்பாஷிக்க ஆரம்பித்தார். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். இயேசுநாதர் உடனே என்ன செய்தார் தெரியுமா? அவனுக்கு மறு உத்தரவாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கிடைக்க வேண்டிய ஆகாரம் கிடைக்காமல் இருக்கலாம்.
சில நேரத்தில் ஆகாரம் இல்லாமல் இருக்கலாம், சில நேரத்தில் தேவையான சத்துணவு நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய விசுவாசம் என்னவென்றால், நாம் பிழைப்பது தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. ஆகையினால் மனிதன் பிழைப்பது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினால் அவன் பிழைக்கிறான். மனிதன் அப்பத்தால் பிழைப்பதே இல்லை என்று ஒரு வார்த்தை இருக்குமானா நாம் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஆண்டவர் அப்பத்தினாலே மாத்திரமல்ல என்று சொல்லுகிறபடியினால் அப்பத்தையும் சாப்பிட வேண்டும், அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையினாலும் நாம் பிழைக்க வேண்டும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த இயேசுநாதர் வேளா வேளைக்கு சாப்பிட்டு இருப்பாரா? சாப்பிட்டு இருக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, அவருக்கு நம்மை போல பசி உண்டாயிருக்கிறது. பசி தீரும் வேண்டும் என்று சொல்லி ஒரு மரத்துக்கு கீழே போனால் அந்த மரத்துக்கு கிட்ட பழம் இல்லாம போச்சு. இயேசு அந்த பசித்த நேரத்தில் அத்தி மரத்துக்கு கீழே போனாரே, அங்க பழம் இல்லாமல் போய்விட்டது. அந்த நேரத்தில் நீங்க யோசித்து பாருங்க, அவருடைய பசியை ஆற்றினது என்ன? அந்த இடத்துல பழம் இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தை தான் அவருடைய பசியை ஆற்றி இருக்கும். ஏனென்றால் மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கடைசியில இயேசுநாதர் போய்விட்டார். அந்த மரத்துக்கு தாங்கவே முடியல. துக்கம். என்ன துக்கம்? என்ன உண்டாக்குன சிருஷ்டிகர்த்தா வந்த நேரத்தில் அவருக்கு பழம் கொடுக்க முடியாம போச்சேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டிருப்பார். சில நேரத்தில் அருமையான விசுவாசிகளும் கூட துக்கப்படுவாங்க. நாங்க வீடு சந்திக்க போகும்பொழுது எங்களை கவனிக்க வேண்டிய முறையில கவனிக்காம போனாங்கன்னா அவங்க ரொம்ப துக்கப்படுவாங்க. ஐயா வந்த நேரத்தில் குடிக்க ஒன்றும் கொடுக்க முடியாம போச்சே, சாப்பாடு ஒன்றும் கொடுக்க முடியாம போச்சேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியானாலும் நீங்க யோசித்து பாருங்க, அந்த மரம் எவ்வளவு ஃபீல் பண்ணியிருக்கோம். தன்னை உண்டாக்கின சிருஷ்டிகத்தா தன்னண்டை இதுவரைக்கும் வந்ததே கிடையாது, இனிமே வரப்போறதும் இல்லை. அவர் வந்த நேரத்தில் என்ன கொடுக்க முடியாம போச்சு? கனி கொடுக்க முடியாம போச்சு. அப்பதான் அந்த மரம் அதை யோசித்து 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 யோசித்தே பட்டு போச்சு. மரங்களுக்கு உணர்வு இருக்கிறது, செடிகளுக்கு உணர்வு இருக்கிறது, மிருகங்களுக்கு உணர்வு இருக்கிறது, பறவைகளுக்கு உணர்வு இருக்கிறது, சர்வ சிருஷ்டிக்கு உணர்வு இருக்கிறது. ஆகையினால் தான் பவுல் சொல்லுகிறார், சர்வ சிருஷ்டிகளும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எதற்காக? தேவபுத்திரர் வெளிப்படும்படியாக. அப்ப சிருஷ்டிகளுக்கு தவிப்பு இருக்குமானால், பிரியமானவர்களே, அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்தை மனிதருக்கு மட்டுமல்ல சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுகிறேன். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் எந்தெந்த சிருஷ்டிக்கெல்லாம் என்னென்ன பிரசங்கம் பண்ணாரோ நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு விசுவாசம், சர்வ சிருஷ்டிக்கும் உணர்வு இருக்கிறது, தவிப்பு இருக்கிறது என்பதை அவர் விளங்கிக் கொண்டபடியினால் அவர் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணினார். ஆனால் சர்வ சிருஷ்டிக்கு நோவா பிரசங்கம் பண்ணி இருக்கிறான். அப்படி அவன் பிரசங்கம் பண்ணபடினால் தான் பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் சரியான நேரத்தில் பேழைக்குள்ள வந்து சேர்ந்தன. ஆனால் கீழ்ப்படியாம போனவன் மனுஷன், விசுவாசியாமல் போனவன் மனுஷன். அந்த பறவைகள் விசுவாசித்தன, மிருகங்கள் விசுவாசித்தன, ஊரும் பிராணிகள் விசுவாசித்தன, கீழ்ப்படிந்தன, பேழைக்குள் பிரவேசித்தன, ஜலப்பிரளயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டன. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கூட அப்படித்தான். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள், அவர்கள் சத்தியத்தை விசுவாசிக்க மாட்டார்கள். ஆகையினால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லாத பலரை ஆண்டவர் இந்த பேழைக்குள்ளே கொண்டு வருகிறார். இந்துக்களை, முகமதியரை, புத்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், நாஸ்திகர்கள், அவர்களை எல்லாம் ஆண்டவர் கொண்டு வருகிறார். காரணம் என்ன? கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் கிறிஸ்துவின் வார்த்தைகளை விசுவாசியாமல் இருக்கிறான். ஆகையினால் பவுல் என்ன செய்கிறார்? சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்ததாய் சொல்லுகிறார். அந்த மரத்துக்கு என்ன நடந்தது? அது மிகவும் வேதனைப்பட்டது. இயேசுநாதர் என்னை தேடி வரவில்லை இதுவரைக்கும், எந்த மரத்தையும் தேடி போகாமல் என்னை தேடி வந்தாரே, நான் எவ்வளவு ஒரு பாக்கியமான மரம். ஆனாலும் அந்த இயேசுநாதர் வரும் பொழுது நான் கனி கொடுக்க முடியாமல் போய்விட்டது. நான் அந்த இலைகளை மட்டும் காண்பித்து மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தேன். மாய்மால ஜீவியம் இருந்தது, இலை இருந்தது, கனி இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசுநாதர் எந்த நேரம் உன்னிடத்தில் வருவார் என்று உனக்கு தெரியாது. ஆனால் அவர் வரும் பொழுது அவருடைய பசியை ஆற்றக்கூடியவனாய் நீ மாற வேண்டும்.
அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்படியானால் நாமும் சந்தோஷப்படலாம். நினையாத நேரம் வருவார். அவர் வரும் பொழுது கனி கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டுமே ஒழிய வெறும் இலைகளை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் மற்றவர்களை ஏமாற்றியது போல ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. இந்த மரத்துக்கு ரொம்ப துக்கம் உண்டாகி போச்சு. ஆகையினால் அந்த மரமானது துக்கப்பட்டு கடைசியில் பட்டே போயிற்று. அதற்கு பிறகு அந்த வழியாய் சீசர்கள் இயேசுநாதர் வரும்பொழுது அது வேரோடு பட்டு கிடப்பதை கண்டார்கள். சீசர்கள் கேட்கிறார்கள், இயேசுநாதரே, இந்த மரம் வேரோடு பட்டு போயிற்று. அந்த மரம் பட்டு போக காரணம் என்ன? அதற்கு இருந்த துக்கம் தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் இயேசு வரும்பொழுது கனி கொடுக்காமல் இருந்தால் நிச்சயமாய் அவர்களும் துக்கப்படக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. வேரோடு பட்டு போகக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. அதுதான் நியாய தீர்ப்பின் நாள். தேவன் கிருபையாய் நமக்கு நேரத்தையும் வேளையும் தருகிறார். பாருங்கள், வழியருகே இருந்த அத்திமரத்திற்கும் தோட்டத்தில் இருந்த அத்திமரத்துக்குள்ள வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். வழியருகே இருந்த அத்திமரம் இயேசுநாதருக்கு கனி கொடுக்காமல் போன உடனே துக்கப்பட்டு பாரப்பட்டு அது அழிந்து போனது, அது பட்டு போயிற்று. ஆனால் தோட்டத்துக்குள் இருந்த அத்திமரத்துக்கு என்ன நடந்தது? அந்த மரமும் கூட கனி கொடுக்கவில்லை. எஜமானன் சொல்லுகிறார், இந்த 3 வருஷமாய் நான் தேடியும் கூட இது என்ன செய்யவில்லை? கனி கொடுக்கவில்லை. ஆனால் அந்த மரம் பட்டு போகாமல் இருக்க காரணம் என்ன? அந்த மரத்தின் கீழே ஒருவர் பரிந்து பேசினார். எஜமானரே, ஐயரே, இந்த வருஷமும் கூட இருக்கட்டும், நான் கொத்தி ஏறு போட்டு பார்க்கிறேன். கனி கொடுத்தால் கொடுக்கட்டும், கொடாவிட்டால் நாம் அதை வெட்டி போடலாம். பிரியமானவர்களே, தோட்டம் என்றால் என்ன? சபைதான் அந்த தோட்டம். வழியருகே இருந்த அத்திமரம் என்றால் என்ன? சபைக்கு புறம்பாய் இருக்கிறவர்கள், சபையோடு ஐக்கியம் இல்லாதவர்கள், பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் இல்லாமல் வழியரே இருக்கிறவர்கள் தான் அந்த அத்திமரம் போன்றவர்கள். ஆனால் இதுவரைக்கும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்றால் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் தான் நம்மை பாதுகாக்கிறது. சபையிலே நாம் இருக்கிறபடியினால் நமக்காய் பரிந்து பேச இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், அருமையான விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவருடைய பரிந்து பேசுதலை கர்த்தர் கண்காணித்து அதை கேட்டு அந்த மரம் பட்டு போகவே இல்லை, வெட்டப்படவில்லை. இந்த வருஷமும் கூட இருக்கட்டும், நான் கொத்தி எரிபோட்டு பார்க்கிறேன். எப்படி கொத்துகிறார்? புத்திமதியை சொல்லி, அறிவுரையை சொல்லி, வரங்களை கிருபைகளை பாவித்து அவர் கொத்துகிறார். ஆகையினால் தான் சில நேரத்தில் தேவனுடைய செய்தி கேட்கும் பொழுது, தீர்க்க தரிசனங்கள் கேட்கும் பொழுது, வரங்கள் கிரியை செய்யும் பொழுது நாம் இருதயத்தில் குத்தப்படுகிறோம், கொத்தப்படுகிறோம். அதோடு விட்டு விடுகிறாரா? அவர் எரு போடுகிறார். அந்த எருதான் என்ன? தேவ கிருபை தான் அந்த எரு, தேவ அன்புதான் அந்த எரு, தேவனுடைய வல்லமைதான் அந்த எரு. அந்த எரு போட்டபடியினால் நாம் கனிகரிக்கக்கூடியவர்களாய் மாறி இருக்கிறோம். ஆகையினால் வழியருகே நிற்கிற அத்திமரத்திற்கும் தோட்டத்திற்குள் நிற்கிற அத்திமரத்துக்குள்ள வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். தீர்மானம் எடுப்போம். நான் இருந்தால் தேவ சபையிலே இருப்பேன், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நான் இருப்பேன், அந்த கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருப்பேன், தேவனுடைய ஜனங்களோடு ஐக்கியமாயிருப்பேன் என்று நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த இயேசுநாதரை பரிந்து பேசுதல் தான் நம்மை மட்டும் பாதுகாக்கிறது. இந்த வருஷமும் கூட இருக்கட்டும், கனி கொடுத்தால் கொடுக்கட்டும், இல்லையே அதை என்ன செய்யலாம்? வெட்டி போடலாம். ஆகையினால் தோட்டத்துக்குள் இருக்கும் மரத்திற்கு சலுகை கொடுக்கப்படுகிறது, இரக்கம் காண்பிக்கப்படுகிறது, கிருபை வழங்கப்படுகிறது, மீண்டும் கனி கொடுக்கக்கூடிய வழி உண்டாக்கப்படுகிறது. ஆகையினால் நாம் எல்லாரும் அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அங்கத்தினராயிருக்கிறபடினால் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அருமையான நண்பர்களே, அந்த சபையிலே நீங்கள் நிற்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். வெறும் மறுபடியும் பிறந்ததோடு நின்று விடாதிருங்கள், வெறும் ஞானஸ்நானம் எடுத்ததோடு நின்று விடாதிருங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அங்கத்தினராய் மாறுங்கள். நான் பேசிக் கொண்டிருப்பது அதரிசனமான சபையை பற்றி பேசுகிறேன், காணப்படாத சபையை பற்றி பேசுகிறேன். அந்த சபையிலே நாம் அங்கத்தினராகும்படி நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகையினால் பரிசுத்த ஆவியை எப்பொழுது நீ பெறுகிறாயோ அன்றைக்கு அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நீ அங்கத்தினராய் மாறுகிறாய். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும்
பிழைப்பான். இயேசுநாதர் அந்த மரத்தண்டை போகும் பொழுது கனி இல்லாவிட்டாலும் அவருக்கு பிழைப்பு எப்படி உண்டானது என்றால் தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது. தேவனுடைய வசனம் கேட்கும் பொழுது, தேவனுடைய வசனத்தை படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது இயேசுவின் வாழ்க்கையிலே ஒரு பிழைப்பு உண்டானது, ஜீவன் உண்டானது, பலன் உண்டானது, சக்தி உண்டானது. தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இரண்டாவது பிசாசு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தான் தெரியுமா? இந்த இயேசுநாதரை தேவாலயத்தின் உப்பரியின் மேலே கொண்டு போனான். அங்கே வைத்து சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனியானால் தாழ குதியும், ஏனென்றால் உம்மை தூதர்கள் ஏந்திக் கொள்வார்கள் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு அந்த நேரத்திலும் பிசாசின் சித்தம் செய்யவே இல்லை. அதற்கு பதிலாக அவர் என்ன செய்தார்? அவனை பார்த்து சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. மூன்றாவதாக இந்த பிசாசு என்ன செய்தான்? இந்த இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போனான். கொண்டு போய் உலகத்தை அதன் மகிமையையும் அவருக்கு எடுத்து காட்டினான். ஒரே நிமிஷத்தில் எடுத்து காட்டி என்ன சொல்லுகிறான்? நீர் என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தை அதன் மகிமையை உமக்கு தருகிறேன். அப்பொழுதும் இயேசு பிசாசின் சித்தம் செய்யவே இல்லை. இயேசுநாதர் என்ன சொன்னார்? அவர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு இந்த மூன்று சூழ்நிலைகளிலும் கூட பிசாசின் சித்தம் அவர் செய்யவே இல்லை. பரிபூர்ணமாய் தேவ சித்தம் செய்தார். அவருக்கு தெரியும், இந்த உலகம் வர வேண்டிய நேரம் என் கையில் வரும். உலகம் அவருடைய கையில் வர வேண்டுமானால் உலகத்தை ஆளக்கூடியவர்கள் ஆயத்தமாக வேண்டும். அதற்கு முன்னால் உலகம் கிடைத்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த உலகத்தை ஆளக்கூடியவர்களாய்த்தான் ஆண்டவர் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். முதலாம் ஆதாம் உலகத்தை ஆள வேண்டியவனாயிருந்தான், அவன் ஆளுகை இழந்து போனான். இப்பொழுது இரண்டாம் ஆதாம் உலகத்தை ஆளக்கூடிய தகுதி படைத்திருக்கிறார். ஆனால் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் உலகத்தை ஆள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் என்ன நடந்தது? ஆதாமும் விழுந்து போனான், ஏவாளும் விழுந்து போனாள். இப்பொழுது ஆதாம் ஆயத்தமாகிவிட்டார், இரண்டாம் ஆதாம் ஆயத்தமாகிவிட்டார். ஆனால் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி ஒரு ஏற்ற துணை இன்னும் உண்டாகவில்லையே. அந்த ஏற்ற துணைதான் சபை, அந்த ஏற்ற துணைதான் சரீரம். அந்த ஏற்ற துணை எப்படி உண்டாக வேண்டும்? ஆதாமின் எலும்பை எடுத்து தான் ஸ்திரீ உண்டாக்கப்பட்டது போல கர்த்தராகிய இயேசு கொடுக்கிற உபதேசங்கள் தான் அந்த எலும்பு. அந்த உபதேசத்தில் இருந்து தான் நாம் உண்டாயிருக்கிறோம். ஆதாம் சொல்லுகிறான், இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள். அதுபோல நாம் எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் உபதேசங்களை கேட்டு இயேசுவுக்கு இருக்கிற அதே சரீரம், அதே கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். எலும்பு என்றால் உபதேசம், மாம்சம் என்றால் ஜீவியம். ஆகையினால் இயேசுவின் உபதேசம் நமக்குள் இருக்க வேண்டும். இயேசுவின் ஜீவியம் நமக்குள் இருக்குமானால் இயேசு நம்மை பார்த்து சொல்லுவார், இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள். அவர்கள் இருவரும் ஒருவரோடு பிரியாமல் இருந்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் சித்தம் செய்யவே இல்லை. ஆகையினால் அந்த உலகம் எப்பொழுது இயேசுநாதர் கையில் வரும் என்றால் உலகத்தை ஆளக்கூடியவர்கள் ஆயத்தமான விரும்புதான் அது இயேசுநாதருடைய கையில் வரும். அதற்கு முன்னதாக இயேசுநாதர் உலகத்தின் அதிபதியை நியாயம் தீர்க்க வேண்டும். கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு உலகத்தின் அதிபதியை நியாயம் தீர்த்து போட்டார். ஆனால் இந்த சாத்தானின் திருத்துவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாக வேண்டும். ஆகையினால் தான் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசி அர்மகதோன் யுத்தத்திலே பிடிபட்டு அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறார்கள். சாத்தான் சங்கிலியினால் கட்டப்பட்டு 1000 வருஷ அரசாட்சியிலே பாதாளத்திலே தள்ளப்படுகிறார். மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசி அக்கினியில் தள்ளப்பட வேண்டும். பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் கட்டப்பட்டு பாதாளத்திலே வைக்கப்பட வேண்டும்.
அப்படி வைத்தால்தான் 1000 வருஷ அரசாட்சி உண்டாகும். இயேசுநாதருடைய கையில் இந்த முழு உலகமும் மகிமையும் வந்து சேரும். அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடியவர்களாகி நாமும் ஆயத்தமாகி இயேசுவோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் அன்றைக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருப்போம். கர்த்தராகிய இயேசு ராஜாதி ராஜாவாய் இருப்பார். ராஜாக்கள் இல்லாமல் எப்படி ஆளுகை செய்வது? பிரபுக்கள் சிற்றரசர்கள் உண்டாக வேண்டுமே. அந்த பிரபுக்கள் யார்? சிற்றரசர்கள் யார்? அவர்கள் தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்களும். அந்த உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பாமல், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பாமல் எப்படி ஆளுகை செய்ய முடியும்? ஆகையினால் இயேசு ஏற்கனவே உயிர்த்தெழுந்து விட்டார். ஆனால் எனவே மணவாட்டி சபை உயிரோடு எழும்ப வேண்டும். உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்ப வேண்டும். ஏனோக்கு எலியாவும் உயிரோடு எழும்ப வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்ப வேண்டும். இந்த 5 கூட்டத்தார் சேர்ந்துதான் உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார்கள். எந்த சரீரத்திலே என்றால் உயிர்த்தெழுந்த சரீரத்திலே. ஆகையினால் இயேசுநாதருக்கு நன்றாய் தெரியும், உலகம் வர வேண்டிய நேரம் என்னுடைய கையிலே வந்து சேரும். அதுக்கு முன்னால் தேவநீதியை பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளும் முன்னே எதிர்கட்சிக்கு தேவநீதி கொஞ்ச நாள் வழங்குகிறது இந்த பூமியை. ஏழு வருஷம் எதிர்கட்சியின் கையிலே இது கொடுக்கப்படுகிறது. அந்தி கிறிஸ்துவின் கையிலே கொடுக்கப்படுகிறது. அவர்கள் நீதியாய் ஆளுவோம், நியாயமாய் ஆளுவோம் என்று சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். சமாதானமாய் ஆளுவோம் என்று சொல்லுவார்கள், சமாதானம் இருக்காது. பஞ்சம், பட்டினி, இரத்தம் சிந்துதல், யுத்தங்கள் பயங்கரமாய் காணப்படும். அந்த 7 வருஷம் அவருடைய ஆட்சியிலே திருப்தி இல்லாதபடியினால் தான் தேவநீதி என்ன செய்யும் என்றால், மறுபடியும் இந்த உலகத்தை இயேசுநாதருடைய கையிலே கொடுக்கும், பரிசுத்தவான்களுடைய கையிலே கொடுக்கும். ஆயினால் 1000 வருஷ அரசாட்சி என்று சொல்வது பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம். நீ என்னை பணிந்து கொண்டால் நான் இந்த உலகத்தை அதன் மகிமையை தருகிறேன். இயேசுநாதர் பிசாசை பணிந்து கொள்ளவே இல்லை. ஆகையினால் பிசாசின் சித்தம் இயேசுநாதர் செய்யவே இல்லை. கர்த்தராகிய இயேசு பரிபூர்ண தேவ சித்தம் செய்யும்படியாய் தன்னை ஒப்புக் கொடுத்தார். இனிமேல் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுகிற வசனத்தை வாசித்து பார்த்தால், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமும் உள்ள சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என எழுதுகிறார். இப்பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் தெரியாமல், அப்படியானால் மனதிலே லௌகிகம் இருப்பவர்கள், உலகத்தின் வேஷம் இருப்பவர்கள் தேவசித்தம் பகுத்தறியவே முடியாது. எதை உடுக்கலாம், எப்படி நடக்கலாம் என்று நம்முடைய மனது அதிலே ஈடுபாடு கொள்ளுமானால் தேவசித்தம் நாம் பகுத்தறியவே முடியாது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி சிவந்த சமுத்திரம் வழியாய் கொண்டு போனாரே. சிவந்த சமுத்திரம் தாண்டின பிறகுதான் வனாந்தரம் வந்து சேர்ந்தது. எங்கு பார்த்தாலும் மண், மணல், மண்மேடு. லௌகீகம் இல்லாத இடம்தான் வனாந்தரம். கர்த்தர் ரட்சிக்கப்படும் பொழுதே லௌகீகத்தை விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். குறைந்தபட்சம் ஞானஸ்நானத்தில் இருந்தாவது லௌகீகத்தை விட வேண்டும். ரட்சிக்கப்படும் பொழுது லௌகீகத்தை விட வேண்டும் என்று தேவன் ஏன் எதிர்பார்க்கிறார் என்றால், யார் யாருக்கெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பிரத்யட்சமாகிறாரோ அவர்கள் ரட்சிக்கப்படும் பொழுதே லௌகீகத்தை வெறுப்பார். ஏனென்றால் ஏசாயா 53ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? அவரை விரும்பத்தக்க ரூபம் அவரிடத்தில் இல்லை, அவர் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லாமல் இருந்தார்.
ஆகையினால் உண்மையான ரட்சிப்பை பெறுகிற ஒரு மனிதன், சிலுவை காட்சியை காண்கிற ஒரு மனுஷன், இயேசுநாதரே அழகு இல்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் இருக்கிறார், நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாமல் இருக்கிறார், நமக்கு ஏன் அழகு, ஏன் சௌந்தரியம், மற்றவர்கள் விரும்பப்படத்தக்க ரூபம் ஏன் என்று சொல்லி அவர்கள் லௌகிகத்தை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். ஆகையினால் தான் பேதுரு சொல்லுகிறார், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் சாந்தமும் அமைதலும் உள்ளதான ஆவி உங்களுக்கு இருக்க கடவுது, அதுவே கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்ட அலங்காரமாயிருக்கிறது. பவுலும் கூட தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், பொன்னினாலும் முத்துக்களினாலும் உங்களை அலங்கரியாமல் தெளிந்த புத்தி, நாணம், தகுதியான வஸ்திரம், இப்படிப்பட்டவைகளினால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, புறம்பான அலங்கரிப்பை வேதம் வெறுக்கிறது. உள்ளான அலங்காரம் என்று சொன்னால் என்ன? அதுதான் சாந்தம், அமைதல், கீழ்ப்படிதல், தெளிந்த புத்தி, நாணம், தகுதியான வஸ்திரம், இவையெல்லாம் அலங்காரமாக இருக்கிறது, உள்ளான அலங்காரம்.